அருணன், இப்ப பாத்தீங்கன்னா பொது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கும் விவசாய துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நல்ல நிலைப்பாடை எடுக்க வேண்டும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. இந்த விவசாயிகளை கவர்வதற்காக அறிவிக்கப்பட்ட இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு அனைத்து கட்சிகளாலும் வரவேற்கப்படும்? இந்த தேர்தல் அறிக்கையில அவங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கும் விவசாயிகளுக்கு? இல்லை, நீங்கள் இந்த பொதுவான இந்த கேள்விக்கு முன்பு ஒரு சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்க நண்பர் எழுப்பியது. அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப கச்சிதமாக குறிப்பிட்டார். ஒரு உலக நிலைமை எப்படி இருக்குது, எத்தகைய தொழில்நுட்பம் நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் நாம் சில திட்டங்களை எடை போட வேண்டும் என்றார். ரொம்ப சரி. அதாவது நீங்கள் கெயில் திட்டம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் அந்த திட்டத்தை அப்படியே எதிர்க்கவில்லை. அவங்களுக்கு அடிப்படையில் அந்த திட்டத்தோடு முரண் இல்லை. விவசாய நிலத்திலே அந்த எரிவாயு குழாயை பதிக்காதீர்கள், தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலே போடுங்கள், அல்லது அதற்கென்று ஒரு பாதையை உருவாக்குங்கள். ஏன் விவசாய நிலத்துக்குள்ளே கொண்டு வரீங்க? அப்படி கொண்டு வந்து அங்கே வெடித்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது ஆந்திரா போன்ற பகுதிகளிலே என்று தான் அவங்க சொல்கிறாங்க. ஆகவே நம்முடைய வெகு மக்களையும் நம்ம லேசாக எடை போடக்கூடாது. அதனால தான் அவங்களே, நீங்கள் எந்த ஒரு விவசாய சங்க தலைவர் பாருங்கள், நானும் தொலைக்காட்சிகளை பல பேருடைய பேட்டியை பார்க்குறேன், அவங்க எடுத்தவொன்னே சொல்லுவாங்க கெயில் திட்டத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் அது விவசாய நிலங்கள் வழியாக வர வேண்டாம். ஆகவே அத்தகைய ஒரு புரிதல் என்பது இருக்கிறது என்பதை நான் இங்கே எடுத்துக்காட்டாக முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது, மக்கள் நல கூட்டணி பற்றி அவர் பெயர் சொல்லி குறிப்பிட்டதுனால சொல்ல வர்றேன். நீங்கள் தமிழக அரசியல் வரலாற்றிலே இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதி உடன்பாடு தான் ஏற்பட்டிருக்கு. பேர் வேணால் கொடுத்துக்குவாங்க, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அல்லது ஏதேனும் பல்வேறு, அது தேவையே இல்லாமல் கூட்டணிங்கிற வார்த்தை கட்சிகளே பயன்படுத்தியிருக்காங்க என்பது உண்மைதான். ஆனால் நடப்பு என்பது உண்மை யதார்த்தம் என்னவாக இருந்துச்சுன்னா அது வெறும் தொகுதி உடன்பாடு தான். கூட்டணி என்பது ஒரு கொள்கை சார்ந்து ஒரு கொள்கை ஒப்புதலோடு எழுகிற ஒரு கூட்டணி என்று வரணும். அப்படி இது வரைக்கும் வரல தமிழ்நாட்டுடைய வரலாற்றில். இப்போ வந்திருக்கு. இப்போ ஒரு 4 கட்சிகள் சேர்ந்து பல விஷயங்களில் குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிற வார்த்தை ரொம்ப கவனமாக போட்டிருக்காங்க. அதாவது வருகிற 5 ஆண்டுகளில் இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இவற்றை அமுல்படுத்துவோம் என்று இந்த 4 கட்சிகளும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. நண்பர் குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உயர்ந்தபட்ச திட்டம் இருக்கும். இது குறைந்தபட்ச திட்டத்தான். அந்த உயர்ந்தபட்ச திட்டத்தை இந்த 4 கட்சிகளும் இங்கே வலியுறுத்தவில்லை. நடப்பு என்பது இதை அமுல்படுத்துவது தான் ஆட்சிக்கு வந்த. உதாரணமாக கூட உங்களை சொன்னதுனால சொல்ல வர்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடும் என்னவென்றால், இப்போ ஏற்கனவே 1, 2 மேற்கொண்டு 3, 4, 5, 6 என்று அவங்க யூனிட் போடுறதுக்கு வேலை நடக்குது பாருங்க. இது கூடாது, ஏற்கனவே அது சிக்கலாக இருக்குது, அந்த பகுதி மக்கள் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை, நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க, பாதிப்பு இல்லை என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில் ஒரே இடத்துல இத்தனை அணு உலைகளை வைக்க வேண்டாம் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடும். ஆகவே தான் மதிமுகவோடு நாங்கள் இந்த விஷயத்தில் ஒரு குறைந்தபட்ச திட்டத்துக்கு வர முடியும். அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ஒருவேளை மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைத்தால் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், இந்த கோரிக்கைகள் எல்லாம் எப்படி நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறது அந்த நிகழ்காலத்தில் அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. இன்னும் பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மீனவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேட்பாளர் பெருமக்களை நிகழ்ச்சி தொடரும். வேட்பாளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மீனவர்கள் என்ன விதமான மிக முக்கியமான கோரிக்கைகளாக முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும், இதுதான் மிக முக்கியமான பிரதானமான கோரிக்கையாக அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாக் ஜல சந்தியில பாரம்பரிய மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை மீட்டு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்ததாக இழுவலைகளுக்கு இழப்பீடு வழங்கி அதற்கு மாற்று முறையில் மீன் பிடிப்பதற்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இலங்கை அரசிடமிருந்து படகுகளை மீட்டு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. கடலில் மூழ்கி பலியான மீனவர்களுக்கு முறையான இழப்பீடுகளை அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க.
குறிப்பாக மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள், கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே இலங்கை கடற்படையோட அந்த தாக்குதல், அவர்கள் கைது நடவடிக்கை, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கச்சத்தீவை மீட்டால்தான் எங்களுக்கான வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க பிரதானமாக முன் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஊடகவியலாளரா இந்த கச்சத்தீவு பிரச்சனையை இத்தனை வருஷமா நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது முடிஞ்சு போன விஷயம். அதை எல்லா அரசியல் கட்சிகளும் நல்லா மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. கச்சத்தீவை மீட் பண்ணி இனிமேல் மீட்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. முடிஞ்சு போன விஷயம் அது. இன்றைக்கி 1974 கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 41 வருஷம் ஆகிப்போச்சு, 42 ஆண்டு ஆகிப்போச்சு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக முதல்ல 1991 முதல்ல முதலமைச்சரானப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதன்முறையாக அவர் கோட்டையில் கொடியேற்றும் போது அவருடைய சுதந்திர தின உரையில் சொன்ன முதல் முக்கியமான அறிவிப்பு, நான் கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு 25 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 25 வருஷத்தில் அந்த அம்மா 15 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டாங்க. ஒன்றும் நடக்கலை. கலைஞரும் ஒன்றும் பண்ண முடியல, யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது கல யதார்த்தம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச மறுபடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் சூழல் தெரிந்தவர்களுக்கு, அடிப்படை அரிச்சுவடை அறிந்தவர்கள் கூட இனிமேல் கச்சத்தீவை மீட்பது என்பதெல்லாம் அறவே சாத்தியமற்றதுன்னு தெரியும். ஆகவே அதை திரும்ப திரும்ப மீனவர்களை எழுப்புவதும் நாங்கள் மீட்போன்னு இவங்க சொல்கிறதும் வழக்கமான அது ஒரு விஷயமாக தான் மாறிப்போச்சு. அது நடக்க போகிறது கிடையாது. அப்புறம் இந்த மற்ற விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நீங்கள் அந்த இதை பற்றி சொன்னீங்க, அந்த நெட்டை பற்றி சொன்னீங்க, நீங்கள் இழுவலைகள், அதெல்லாம் அரசாங்கம் நினைத்தால் சாதிக்கலாம் தான் எனக்கு தோணுது. எனக்கு அதோட நெட்டிகிரிட்டிஸ் அதோட நுட்பங்கள் தெரியல. அந்த விஷயங்களை இவங்களால், அதாவது சர்வதேச கடல் எல்லையோடு சம்பந்தம் இல்லாத வேறொரு நாடு சம்பந்தப்படாத விஷயங்களை நம்முடைய மீனவர்களுக்கு தேவையானது அத்தனையும் கொடுக்க முடியும். ஆனால் இந்த கச்சத்தீவை மீட்பதோ அல்லது கடல் எல்லையை மீறி போய் மீன் பிடிக்கிறத நியாயப்படுத்துறதோ எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை அனுமதிக்காது. அது அப்படி யாராவது வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அது போலியான வாக்குறுதி. ஏன்னா இப்போ ஒரு அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 2009 அங்கே போர் முடிவுக்கு வந்த பிறகு முதன்முறையாக 30 ஆண்டுகளுக்கு கழித்து கடந்த 2 ஆண்டுகளாக இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மீனவர்கள் இங்கே வந்திருக்காங்க, மீன் பிடிக்க வந்திருக்காங்க. நம்முடைய மீனவர்களோட பிரச்சனை அவர்களுடன் தான் இன்றைக்கி இருக்குது. ஆக இதையும் கவனத்தில் கொண்டால்தான் இந்த பிரச்சனையின் உண்மையான பரிமாணம் புரியும். சர்வதேச கடல் எல்லையோடு சம்பந்தம் உள்ள விஷயங்கள்லையும் இன்னொரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் எந்த கோரிக்கை இவங்க வச்சாங்கனாலும் எந்த கட்சியாலும் நிறைவேற்ற முடியாது. கண்டிப்பாக ஊடகவியலாளராக உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க. ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பல கட்சிகளும் எப்பொழுதுமே அந்த தேர்தல் சமயத்தின் போதும் சரி, மக்களிடம் தங்கள் அதிக அளவு ஒரு ஆதரவை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த கச்சத்தீவு பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். ஏன் அதாவது பிராக்டிக்கலாக ஒரு பிராக்டிக்கலாக சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எப்போ பாரும் இது பண்ணிகிட்டே இருக்காங்க? அதாவது கச்சத்தீவின் மீது பெரிய பிரியம் கொண்டு அதை மீட்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் சொல்வதில்லை. அது ஒரு குட்டி தீவு, அந்த மண்ணை மீட்டு நமக்கு ஒன்றும் பெரிய இதாக போகிறதில்ல. பிரச்சனை என்னன்னா, மீன்பிடி உரிமை இந்திய தமிழகத்தின் மீனவர்கள், ஏன்னா இது ஒரு சிக்கல் இருக்குது. குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான் கைது பண்ணால் இந்திய மீனவர்கள்ங்கிறாங்க, ஆனால் நம்ம ஆட்களை கைது பண்ணால் தமிழக மீனவர்கள்ங்கிறாங்க. உண்மையிலே சரியாக நினச்சோம், இவங்களும் இந்திய மீனவர்கள். விளக்கத்துக்கு வேணால் நம்ம இப்படி சொல்லலாம், இந்தியாவினுடைய தமிழக மீனவர்கள். இவங்க தங்களுடைய மீன்பிடி உரிமை பாரம்பரியமாக பரம்பரையாக அவர்கள் அனுபவித்து வந்த மீன்பிடி உரிமை இன்றைக்கு பறிபோய் இருக்கிறது. இதில் நீங்கள் நுட்பமாக என்ன பார்க்கணும்னா, கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஓரளவு அந்த மீன்பிடி உரிமை என்பது இருந்தது. ஆனால் அவசர நிலை காலத்தில் அதையும் மாற்றினார்கள், அந்த உரிமையும் பறிக்கப்பட்டது என்கிற மிக முக்கியமான அம்சமெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த கட்சிகள் எழுப்புகிற அந்த கோரிக்கை நம்ம எப்படி பார்க்கணும் என்றால், இழந்த மீன்பிடி உரிமையை மீட்டெடுப்பது, அதை மனதில் கொண்டுதான் கச்சத்தீவு பிரச்சனை எழுப்பப்படுகிறது என்பதை நாம் பார்க்கணும். அதை தவறிவிடக்கூடாது. எனக்கு என்ன அடிப்படையில் புரியலைன்னா, காங்கிரஸ் ஆட்சி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சது ஆதி காலத்தில். அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. பாஜக என்ன சொல்லிச்சு, அதுவும் மோடி அவர்கள் இங்கே பேசிய பொழுது என்ன சொன்னார், இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துங்கிற முறையில் பிரமாதமாக பேசிட்டு போனார். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, எந்த தீர்வும் காணப்படலை. இப்போ கூட வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே மாதம் இலங்கையினுடைய அந்த மீன்துறை அமைச்சர் வர்றாரு, அப்போ வேணால் தீக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு நுணுக்கமான வேலையை பண்ணுகிறது மத்திய அரசு. அது என்னன்னா, இந்தியாவினுடைய தமிழக மீனவர்களும் இலங்கையினுடைய தமிழ் மீனவர்களும் அவங்க பேசி தீக்கட்டும். இப்போ வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, 5 முறை பேசியாச்சு, அண்ணும் தீரலை. நான் என்ன கேட்குறேன், எப்படிங்க தீரும்?
அவங்க நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. சம்பந்தப்பட்ட 2 பேரை நீங்கள் பேச விட்டீங்கன்னா இது ஒரு குள்ளநரி தந்திரம் என்பேன். இந்திய அரசு தன்னுடைய மீனவர்களுக்காக அந்த உரிமை, அந்த நியாயமான உரிமைக்காக இலங்கை அரசோடு நின்று வாதாட போராட தயாராக இல்லை. இதுதான் அடிப்படை பிரச்சனை. இந்த பிரச்சனையை எழுப்ப தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளுக்கு பூரண உரிமை உண்டு. என்னுடைய வருத்தம் அல்ல, அதை சரியாக எழுப்பக்கூடிய அந்த எழுப்பக்கூடிய உரிமை இருக்கு, கடமையும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் அறிக்கையில மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, இப்ப எங்களை பொறுத்து நாங்க தெளிவா சொல்லுகிறோம். இந்திய அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டு தர வேண்டும். இதற்காக சகலவிதமான ராஜதந்திர வழிமுறைகளில் இலங்கை அரசை இணைய வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. இந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கொள்கை ரீதியிலான ஒரு அறிக்கைகளை மட்டுமே நம்ம வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கு வேறு மாற்று வழி இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த நிதர்சனத்தை ஏன் ஒவ்வொரு எந்த கட்சியுமே சொல்றது கிடையாது? என்ன மாற்று வழி சொல்லுங்க. நீங்க மாற்று வழி அதை சொல்ல வேண்டியது அரசியல் கட்சிகள் தான் அப்படின்னு நான் சொல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எல்லை தாண்டக்கூடாது, இந்த வலை பிரச்சனை இதெல்லாம் பேசணும். சிக்கலே அதுதான். இந்த எல்லை என்பது யாரு நிர்ணயிச்சது? நீங்க பூகோள அடிப்படையில் இதை நிர்ணயிக்கும் பொழுதே, கச்சத்தீவை கொடுக்கும் பொழுதே நீங்க இந்த வலைகளை எல்லாம் அங்கே காய போடுகிற உரிமை உண்டு அப்படியெல்லாம் நீங்க ஒரிஜினல்ல கொடுத்தீங்கல்ல 74 ஒப்பந்தத்தில். பிறகு அதை பறித்தது யார்? தமிழக மக்களை கேட்டீங்களா? சட்டமன்றத்தை கேட்டீங்களா? எதுவும் கேட்கலையே. அப்படி என்றால் இப்போ மட்டும் நாங்கள் போட்டுட்டோம் ஒப்பந்தம், ஆகவே அதை அமுல்படுத்து என்றால் நீங்கள் கடலில் போய் அவனுக்கு பாருங்கள், நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசுகிறோம், அவனுக்கு கடலை தவிர அந்த மீன்பிடி தொழிலை தவிர ஏதும் தெரியாத பாமர மக்கள், அப்பாவி மீனவர்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் இந்த பூரா அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை காமிச்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நியாயமான உரிமை, பாரம்பரிய உரிமையை மீட்டு தர வேண்டிய பொறுப்பு இந்திய அரசு. கண்டிப்பாக இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பல்வேறு வகையிலான முக்கியத்துவங்களை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக கூட நம்ம வைக்கலாம். தொடர்ந்து இன்னும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுடைய கொள்கைகள் நம்ம பார்க்க இருக்கிறோம், கோரிக்கைகளை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவேளை, வேட்பாளர் பெருமக்களை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.